Hello friends, MATLAB GUI tutorial இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது global variable declaration. அதாவது MATLABல GUIல global variable declaration எப்படி பண்றது? ஃபைல்ல new GUI blank GUI. இப்போ வந்து ஒரே ஒரு சிம்பிளா ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே குளோபல் டிக்ளரேஷன் என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது பேசிக்கெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு எப்போ வந்து நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு போகிறீங்களோ அப்போ ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளை இப்போ புஷ் பட்டன் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் கால் பண்ணணும். இப்போ லோடிங் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபார்ம் லோடிங் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுலேருந்து ஒரு புஷ் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி வரும்போது மேட்லாப்பில் ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியாது. நார்மலாக வந்து நம்ம யூஸ்வலாக C++ பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அக்சஸ் பண்ண முடியாது. இதை வந்து வேறு மாதிரி மெத்தட் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். சேவ் மை குளோபல். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஃபார்மோட லோடிங் ஃபங்க்ஷனில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ண போகிறேன். லோடிங் ஃபங்க்ஷன்னா அதாவது ஓப்பனிங் ஃபங்க்ஷன் அர்த்தம். இதான் ஃபார்மோட லோடிங் ஃபங்க்ஷன். இது கீழே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஏங்கிற ஒரு வேரியபிள் வாங்க போகிறேன், ஒரு ஸ்ட்ரிங் ஹாய். ஓகேவா, ஹாய்னு வாங்கியாச்சு. இதை வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து வேறு ஃபங்க்ஷனில் வந்து என்ன செய்யணும், இந்த வேரியபிள் அதாவது ஏ வேரியபிளை வந்து நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே புஷ் பட்டன் ஒன் கால் பேக் ஃபங்க்ஷனில் வந்து நான் என்ன செய்கிறேன், அந்த வேரியபிளை வந்து மெசேஜ் பாக்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணணும், அதாவது அக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஏர் தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கமாண்ட் விண்டோவில் எந்த எரருமே இல்லை. நல்லா பார்த்துக்குங்க, கமாண்ட் விண்டோவில் எந்த எரருமே இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராமை இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணியாச்சு. புஷ் பட்டனை கிளிக் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அன்டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஆர் வேரியபிள் ஏ. அதாவது அந்த லோடிங் ஃபங்க்ஷனில் நம்ம டிக்ளேர் பண்ண ஏ வேரியபிள் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியல, அந்த புஷ் பட்டன் ஒன் அந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் வந்து கால் பண்ண முடியல. ஸோ வந்து நம்மளால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு வேரியபிளை வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு 2 or 3 லைன்ஸ் வந்து நம்ம கோடிங் என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். இப்போ அதுக்கான சிண்டெக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து லோடிங் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேரியபிள் ஏவை க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ண பிறகு அதை குளோபலாக அக்சஸ் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்க வேரியபிளை வேறு ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ணணும்னா அது கீழே வந்து நம்ம ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணணும். ஹேண்டில்ஸ் டாட் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இந்த வேரியபிளில் வந்து நம்ம எதை ஸ்டோர் பண்ண போகிறோம், அந்த ஏவோட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், அதான் ஹாயை வந்து. ஸோ இந்த வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும், ஹேண்டில்ஸ் டாட் ஏ அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆகிடும் ஹாய். அதுக்கடுத்து வந்து இதை வந்து என்ன செய்யணும், நார்மல் வேரியபிள் இல்லாமல் நம்ம வந்து GUI டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறோம். GUI டேட்டா H ஆப்ஜெக்ட் கமா ஹேண்டில்ஸ். ஓகேவா, ஹேண்டில்ஸ் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து இந்த ஏல இருக்க வேரியபிள் அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, அது வந்து GUI டேட்டாவுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இதை அக்சஸ் பண்ணணும்னா இது வந்து ஒரு வேரியபிளை வந்து குளோபலாக க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை வந்து அக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இங்கே வந்து எப்படி அக்சஸ் பண்ண முடியும்னா ஹேண்டில்ஸ் டாட் ஏ இப்படி தான் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ சேவ் பண்ணிக்குவோம், ரன் பண்ணி பார்ப்போம். ஹாய். ஸோ வந்து
நம்ம லோடிங் ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ண ஹாய்ங்கிற வேரியபிள்ங்கிறது இங்கே வந்து என்னென்னா ஸ்ட்ரிங். அதை வந்து கரெக்டாக வந்து புஷ் பட்டன் அதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா நம்பர்ஸும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து எங்கே ஸ்டோர் ஆயிரும்? handles.aல ஸ்டோர் ஆயிரும். இதை அக்சஸ் பண்ணணும்னா மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணலாம். handles.a மெசேஜ் டிஸ்பிளே பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா இப்போ நம்பர் வந்து மெசேஜ் பாக்ஸில் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, லோட் பண்ண முடியாது. ஸோ வந்து இங்கே மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணணும்னா நம்பரை வந்து எதாவது கன்வெர்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். number to string. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்குவோம், ரன் பண்ணுவோம். ஸோ 5. ஸோ வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேரியபிளை வந்து நம்ம அக்சஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஒரு குளோபல் வேரியபிளை வந்து GUI அப்ளிகேஷனில் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். இது ஒரு மெத்தட் தான். குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் வந்து இது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக குளோபல் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.